ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு தரமான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் படமா வெளியான தி ஃபியூரியஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். வெய் ஒரு பேசும் திறன் இல்லாத ஒரு அப்பாவா இருக்காரு. இவருடைய மகள் பாட்டி கிட்ட வளர்றாங்க. லீவுக்காக அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இவருடைய லைஃப்ல ஒரு கிரைம் சிண்டிகேட்டை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா இவருடைய மகளை கடத்துறாங்க. இந்த பாயிண்ட்ல இவருடைய லைஃப் அப்செட் டவுனா மாறுது. தன் மகளை அந்த சிண்டிகேட் கிட்ட இருந்து மீட்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் என்ன, தன் மகளை இவரால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலுமே ஆக்ஷன் சீக்வன்சஸ் பில்ட் பண்ண விதமும் அதை ஸ்டேஜ் பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கொரியோகிராஃப் பண்ண விதம் பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. ரைட் படத்தை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரியான ஃபீல் கொடுக்குற மாதிரியான இன்னொரு படமா இந்த படம் வந்திருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் ஆக்ஷன் கொரியோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. மாடர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சினிமால இது வரைக்கும் லாஸ்ட் டெக்கேட்ல வந்த படங்களே இது பெஸ்டான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். கெஞ்சி தனிக்கையோடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் ஹைலி இன்டென்சிவ் காம்பேட் சீக்வன்சஸ் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. மியோக்சி ஜை, ஜோ தஸ்லம் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரெண்டு பேருமே பிசிக்கலா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு தேவையான விஷயங்களையும் எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கன்வின்சிங்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளேயே கொடுத்திருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல வர அந்த ஸ்பெக்டாகுலர் ஃபைனல் பேட்டில் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா வர அந்த 2 vs 2 அப்படின்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுல இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த பேட்டில் சீக்வன்ஸை நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்சஸ் படம் முழுக்கவே இருக்கு. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்றீங்க. ஸ்ட்ராங்கான வில்லன் ரோல் இந்த படத்துக்கான நல்ல கான்ஃபிளிக்டா அமைஞ்சிருக்கு. எமோஷனல் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த டெக்கேடுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் மூவியா இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு விட்டு போகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. 2026 வெளியான சிறந்த ஆக்ஷன் படங்கள்ல இதுவும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல மைல்ட் எடர்கான கோரியான சீக்வன்ஸும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தி ஃபியூரியஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8.5 out of 10.